புகழ் கொண்டவங்க ஊருக்குள்ள நம்ம பேரு பேரிலேயே புகழ கொண்ட என்ன போல வேற யாரு? ஒன்னும் பண்ண மாட்டாங்கடா, கார்ல எடுத்துன்னு போவாங்க. மக்கு ஃபேமிலிஸ், நம்ம இப்போ பேசிட்டு டேம் கிட்ட போகிறோம். இன்றைக்கி தான் அது வந்துட்டு அது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளாக அது ஓப்பன் பண்ணாமே இருக்காங்க. நம்ம வந்த நேரம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உள்ளே போயிட்டு எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து திரி வைப்பாங்க. இங்கே தான் வந்துட்டு கரைச்சி விடுவாங்க அது எல்லாத்தையுமே. மக்கு ஃபேமிலி இன்றைக்கு வரதுக்கு ரொம்ப நாளாக எல்லாத்தையுமே பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஏன் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த படியிலே தெரியுது. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல படியே எதுவுமே தெரியாது, ஃபுல்லாகவே தண்ணியாக நிற்கும். நான் வந்துட்டு ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடம் வரைக்குமே தண்ணி இல்லாமல் தான் இருந்தது ஆக்சுவலாக. வந்து பாத்தீங்கன்னா இடத்த பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. நாங்கெல்லாம் சுற்றுச்சூழல் பயணமா வந்துருக்கேன். இங்க எப்பவுமே தண்ணி நல்லா புனித நீரா தான் இருக்குங்க. சாமி கோயில் திருவிழாவை சாமி கும்பிட்டு நல்லா இருக்கேன். பட் அந்த டீலிங் நல்லா இருக்குதுங்க. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். மக்க ஃபேமிலிஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஊஞ்சலாடி பார்த்துருப்பீங்க, பெரியவங்க ஊஞ்சலாடி பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு யானை ஊஞ்சலாடி பார்த்துருக்கீங்களா? மக்கு ஃபேமிலிஸ், நீங்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு அங்கிள் அங்கிள் நானும் தொங்குறேன் அங்கிள். நீ வீட்டில் போய் தனியா தொங்கு. எல்லாம் நம்ம ஆளுங்கதான், ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. டேய் உள்ளத்தல் பாடி உள்ளத்தல். நீங்கள் பீச்சுக்கு போகணுன்னா சென்னை போகணும், தூத்துக்குடி போகணும், இல்லை ஏதாவது ஒரு கடல் இருக்கிற கொச்சின் பீச்சு அங்கே போகணும். இந்த மாதிரி உருவல்பட்ட பொள்ளாச்சி இருக்கிற சரௌண்டிங் இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களுக்கு கடல், இதுதான் எங்களுக்கு பீச்சு மணல். மானு, காட்டு பூனை, யானை, மயில், காக்கா, கழுகு, புலி இருக்குதுன்னு சொன்னாங்க. அது யானை வந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு ஸோ இதில் தான் கிராஸ் பண்ணி மேலே போகும். யானை வந்துட்டு அந்த மலை வழியை வந்து அப்படியே இங்கே வந்து தண்ணி குடிச்சிட்டு அப்படியே இது வழியாக மேலே போயிடும். நான் வந்து வான வீடியோல வச்சு பேசலாம். இதுதான் திருமூர்த்தி மலை. எதுக்கு இப்ப பல்படி விளம்பரம் மாதிரி பல்ல காமிச்சின்னு வாய் மூடுங்க. இந்த இடத்துக்கு நம்ம சொன்னீங்கன்னா நம்மளும் உட்காந்து பேசலாம். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? உண்மையா இடம் ஓரத்தில் உள்ள மணல் கொட்டி வச்சுக்கிறாங்க. நீங்க வந்து கொஞ்சம் கிளாரிட்டியா தெரியல. நீங்க அந்த சைடு போனீங்கன்னா மணல் தெரியும். இன்னும் விரிவான தகவல்களுக்கு என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வர மாதிரி பாத்துறாதீங்க. அடுத்து இவர் ஒரு நாள் பொண்ணை கூட்டிட்டு வருவாருன்னு நினைக்கிறேன். 3 வேளை சோறு, போடுறதுக்கு ட்ரெஸ், நேரத்துக்கு தூக்கம். அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு?
இவரு தான், நான் வர மாட்டேன், இவரு வருவார். நான் நாளைக்கு அப்புறம் வரேன். ஏன் ஆமா, ஒரு பொண்ணை கூட்டிட்டு வர மாட்டாரு, திருநங்கையை கூட்டிட்டு வருவாரு. அங்க ஏதோ பண்றேன் காதலுக்கு அடையாளம். ஆனந்தே கூட்டு போயிருக்கு காதே பாத்தீங்கன்னா அடுத்து பந்தலங்க அருவிக்கு போக போறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்ப எங்க போறோம்னா பந்தலங்க அருவிக்கு நம்ம போக போறோம். பந்தலங்க போலாமா நண்பா? எல்லாம் ஜிம் பாடிடா, ஜிம் பாடி ஆம்ஸ் பாத்தியா? மக் ஃபேமிலிஸ் பபுள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம் போட்டு எல்லாத்தோட கவனத்தையும் ஈர்க்க போறானாமா. ஸோ அவன் என்ன பண்றான்னு பார்க்கலாம். ஏய் ராம விட்டுட்டு சாப்பிட்ற? நீ மேல போறீங்க மக்களே, போட்காஸ்ட் மட்டும் வந்துக்குங்க. இல்லை நாங்கெல்லாம் சாப்பிட்டுக்கிறோம். சாப்பாடு மட்டும் வீட்டுல சாப்பிடலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா திருமூர்த்திமலை முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் நிறைய லவர்ஸ் எல்லாம் வந்து உட்காந்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் முதல்ல வந்து போட் ஹவுஸாக இருந்தது. இப்போ லவர்ஸ் எல்லாம் அதிகமாக வந்து வேலை பண்ணுறதுனால இங்கே லாக் பண்ணிட்டாங்க. இப்போ வாங்கி இங்கே இருக்கிற இடத்துல சுற்றி பார்ப்போம் வாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் சொன்ன இடம். பார்த்தீங்கன்னா இது வந்து இதாக திருமூர்த்திமலை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டே சொன்னேன். இங்கே தான் பார்த்தீங்கன்னா இங்கே தான் லவர்ஸ் எல்லாம் வந்து மரத்தில் பேர் எழுதுறது, அங்கே எழுதிக்கிறானுங்க, ஒரு உண்மையாக எழுதிக்கிறாங்க. அதெல்லாம் எழுதுறது இந்த லவர்ஸ் இந்த புதற்குள்ளெல்லாம் போய் உட்காந்துக்குவாங்க. நிறைய நடக்கும். அதனால இங்கே வந்து எல்லாம் லாக் பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறதுனால நம்மளுக்கு உள்ள அனுமதி விட்டுருக்குறாங்க. இங்கே வந்து நாங்கள் ஃபேமிலியாக வந்தனால ஒரு கேட்டு ஒரு பைசா கொடுத்து விளாண்டுருக்கோம். அவ்வளோதான் மக்களே, பேசுறதுக்கு முடியல. ஒரு 10 நிமிஷம் நாங்கள் ஒரு அடுத்த வீடியோ பார்ப்போம். மக் ஃபேமிலிஸ் இப்போ நம்ம ஒரு அழகான உட்காந்து பேசுறதுக்கான ஒரு இடம், அது வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு இடம். ஒரு மரத்து மேல் நின்று அவங்களுக்கு அந்த வியூவை காட்டுறோம், பாருங்க எப்படி இருக்குன்னு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எங்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு அழகான இடத்துக்கு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு அருமையான ஸ்பாட். எவ்வளவு பெரிய மரம்ல எப்படி சாஞ்சி எடுக்க அந்த அளவுக்கு தண்ணியா வந்திருக்கும். ஒரு காட்டுன்னு சொல்லி நல்ல ஒரு ஜோடி எல்லாம் வந்து உட்கார இடம். நீ வாழவே சேட்டை பண்றதுக்கும் நல்ல இடம். கைஸ் ஆக்சுவலா இந்த இடம் வந்துட்டு ரொம்பவே ரெஸ்ட்ரிக்டான ஒரு ஏரியா. இந்த இடத்துக்கு வந்து யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. நாங்களே எஸ்கேப் ஆகி வந்து ஆரம்பிங்க. நாங்களே வந்துட்டு தெரியாம உள்ள வந்திருக்கோம். அதைத்தான் அண்ணா வந்துட்டு எஸ்கேப் ஆகி வந்துருன்னு சொல்லிட்டு அப்படி உருட்டு தரமான உருட்டாமா இங்க கொஞ்சம் சத்தம் போட்டுருக்கிறேன் பாருங்க. நீ பாருங்க, கீழே ஒரு முக்கியமான ஆள் மேல வந்துட்டு இருக்காரு ட்ரை பண்றதுக்கு. பாருங்க இவரு ரொம்ப நேரம் ட்ரை பண்றாரு. பவுல் முன்னாடி போய் ட்ரை பண்றாரு. பங்கு 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 இங்க பாரு மொட்டை மாடி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் என்ன பொறுத்திருக்குது பாருங்க. நாங்கள் என்ன கம்பெனி பொறுத்துருக்காங்க பார்த்தா இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ். அவங்க இடத்துக்கு வந்து நம்ம வந்து யாரும் குடிப்பு வர போட்டுருக்காங்க. அவன் பாருங்க குரங்கு மனிதன் போனா அப்படி தனி பக்கம் பாருங்க மங்கி மாதிரி போற அப்படி பாருங்க. அவர் வந்து மிஸ்டர் சர்க்கஸ் சேர்த்துனா அவங்க ஜாயின் பண்ணி ஒரு 10 ஊர் கொடுத்து பரவாயில்ல. மக்கு ஃபேமிலி இப்போ நம்ம இருக்கிற இடத்துல வந்துட்டு பொன்னியின் செல்வன், வேலாயுதம், அப்புறம் ஜில்லா அந்த படம்லாம் எடுத்த ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். அந்த மரம் சார்ந்திருக்கு பார்த்தீங்களா, நான் மரத்து கொஞ்சம் காட்டு. அந்த இடத்துல தான் வந்துட்டு ஜில்லா, பொன்னியின் செல்வன் அப்படின்னு வேலாயுதம் இந்த பாட்டுகள் எல்லாம் எடுத்தது அந்த ஸ்பாட்டில் தான். இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் முழுக்கவே தண்ணி ஃபுல்லாகவே நானே. இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலாயுதம், பொன்னியின் செல்வன் நிறைய படம் வந்து இங்கே தான் எடுத்துருக்காங்க.
உடுமலை ஏரியாவில் ஷூட்டிங் ஸ்பாட் தேடினாங்கன்னா இந்த இடத்த தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இந்த இடம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் போகிறதுக்கு நமக்கு வந்துட்டு பர்மிஷன் கிடையாது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா மக்கு பையன் புகழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.